வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இஃப்கோ அதாவது IFFCO AGT அக்ரி கிராஜுவேட் ட்ரெயினி இந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு. அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் இதை பார்த்துட்டு இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இஃப்கோ அப்படின்னா என்னன்னா இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட், ஓகேவா? இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் தான் இஃப்கோ அப்படிங்கிறாங்க. இதுல என்ன போஸ்டிங்னா ஏஜிடின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஏஜிடி அப்படின்னா என்னன்னா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி, ஓகேவா? அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி தான் ஏஜிடின்னு சொல்றாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸா இருக்கணும், ஓகேவா? நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமானது 2018 and 19 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். அதாவது நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2022, ஓகேவா? 2022ல கம்ப்ளீட் பண்ணவங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்க 2018ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா 2022ல முடிச்சிருப்பீங்க. 2019ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா 2023ல முடிச்சிருப்பீங்க, ஓகேவா? இந்த 2018 and 2019 பேட்சஸ் தான் எலிஜிபிள். அண்ட் இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நாட் எலிஜிபிள், ஓகேவா? ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் தான் இருக்கணும், ஓகேவா? 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. உங்களோட ஏஜ் 30 இயர்ஸ் தான் இருக்கணும். லொகேஷன் எங்க உங்களோட ஜாப் லொகேஷன் இருக்கும்னா ஆல் ஓவர் இந்தியால. ரொம்ப முக்கியம் ஃபீல்டுல தான் இருக்கும், ஓகேவா? இங்க லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் வச்சு நமக்கு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க தமிழ்நாடுனா உங்களோட ஸ்டேட் லாங்குவேஜ் மேண்டேட்டரி, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த மதர் டங், அதாவது தமிழ்நாடுனா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். நீங்க எழுதுறது தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குள்ள ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடிஷனல் லாங்குவேஜ், அதாவது இப்ப எனக்கு தமிழ் தெரியும் சார், அது கூட எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா இந்த மாதிரி அடிஷனல் லாங்குவேஜ் தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரொம்ப முக்கியம், இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது. ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, ஓகேவா? இப்போ எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், இன்னொரு கேண்டிடேட்டுக்கு தமிழும் ஹிந்தியும் அப்படி தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மார்க்ஸ் அவங்களுக்கு நீங்க ஹையரா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு ஹிந்தி தெரியுறங்கிறனால ப்ரியாரிட்டி நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறத நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது போக ஒரு சென்டர்ல போய் எழுதுற எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா எஸ், நீங்க வீட்லயே எழுதிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன், ஓகேவா? சென்டர் எக்ஸாம், அதுக்கடுத்து இன்டர்வியூ, அதுக்கடுத்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, ஓகேவா? இப்போ ஆன்லைன் எக்ஸாம் நீங்க ஹோம்லயே எழுதிக்கலாம், உங்க வீட்லயே எழுதிக்கலாம். யூஸ் ஆஃப் யுவர் ஓன் கம்ப்யூட்டர், ஓகே? ஓன் கம்ப்யூட்டர் லேப்டாப்பை வச்சு நீங்க எழுதிக்கலாம். உங்க வீட்டுல உங்களோட நெட் கனெக்ஷனோட ஹோம்லயே உங்களோட கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப் இருந்தா அதை வச்சு நீங்க எழுதிக்கலாம். சென்டர் பேஸ்ட் எக்ஸாம்னா ஒன்ஸ் நீங்க இதுல குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் சென்டர் போட்டு அங்க போய் நீங்க எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். இந்த சென்டர் தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் தான் இருக்கு இந்த எக்ஸாமினேஷன் சென்டர். இதுதான் சென்டர் பேஸ்ட் எக்ஸாம். அது ஃபாலோ பை இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ண பட்சத்துல மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது நமக்கு இங்க ஃபீல்டுல தான் ஒர்க் இருக்க போகுது. அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்கு மெடிக்கல் டெஸ்ட். எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொன்னேன், வீட்லயே நீங்க உட்காந்து எழுதுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரைனிங்கிறதுனால அக்ரிகல்ச்சர்ல 100 கொஸ்டின்ஸ் வரும், 100 மார்க்ஸ். Aptitude 10 questions 10 marks, reasoning 10 questions 10 mark, communication skills related 10 question 10 marks, general awareness 10 question 10 marks. இன்னொன்னு அனாலிட்டிக்கல் எபிலிட்டினா ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. அதை நீங்க எப்படி அனலைஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை எப்படி சால்வ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். 10 questions 10 மார்க், மொத்தம் 150 கொஸ்டின் நீங்க வீட்டுல எழுதுற எக்ஸாம்ல. 150 கொஸ்டினுக்கு 150 மார்க். ரொம்ப முக்கியம் 60 நிமிஷம் தான், ஓகேவா? ரொம்ப முக்கியம் 60 நிமிஷம் தான், ஓகேவா? 150 கொஸ்டின் 150 மார்க், ரொம்ப முக்கியம் 60 நிமிஷம் தான். இதுதான் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். நீங்க ஒன்ஸ் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சென்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றப்ப எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதோட சேலரி எவ்வளவு இருக்கும், வேற என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரி. உங்களுக்கு ஒன் இயர் ட்ரைனிங் இருக்கும். நீங்க எல்லா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் இது பண்ணதுக்கு அப்புறம் 1 இயர் ட்ரைனிங் இருக்கும், ஓகேவா? இந்த ட்ரைனிங்க்கு உங்களுக்கு மாசம் 33,000 ரூபாய் அமௌண்ட் இது தந்துருவாங்க சேலரியா. ஒன்ஸ் நீங்க ட்ரைனிங் அந்த 1 இயருக்கு 33,000 rupees தந்துருவாங்க, ஓகேவா? பெர் மந்த்.
ஸோ சேலரி முடிச்சுட்டீங்க, ட்ரைனிங் அந்த 1 இயர் ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 37,000 பெர் மந்த் தருவாங்க. ஸோ அது போக நம்ம கவர்மெண்ட் ஜாப்னா அலவன்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து தருவாங்க. ஸோ 33,000 ட்ரைனிங் அப்போ, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 37,000. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாண்ட்ஸ். நீங்க வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். உங்களோட ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் 3 இயர்ஸ் வந்து அங்கதான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் நான் 3 இயர் ஒர்க் பண்ணல அப்படின்னா, நீங்க ரிலீவ் ஆகுறீங்க, இயர்லயே ரிலீவ் ஆகுறீங்கன்னா நீங்க ஒரு 80,000 அவங்களுக்கு பே பண்ணிட்டு நீங்க ரிலீவ் ஆகணும். ஓகேவா? ஸோ 33,000 வந்து சேலரி ட்ரைனிங் அப்போ, 37,000 ஆஃப்டர் ட்ரைனிங். மினிமம் வந்து 3 வருஷம் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா லீவ் ஆகுறீங்கன்னா 80,000 ரூபாய் நீங்க வந்து கட்டிட்டு ரீல் ஆகிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் வந்து அவங்க நோட்டிபிகேஷன்லயே சொல்லியிருக்காது, தோஸ் ஹூ வில்லிங் டு ஒர்க் இன் ஃபீல்டு. ரொம்ப முக்கியம், ஃபீல்டுல உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வில்லிங்னஸ் இருந்தா மட்டும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் அப்பயும் சரி, ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஃபீல்டுல மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்க போகுது. அதனால வந்து ஃபீல்டுல வேலை பார்க்க எனக்கு ஓகே அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளிகேஷன் போடுங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நீ ஒரு ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ற ஜாப் இது கிடையாது. ஸோ ஃபீல்டுல தான் ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோ கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நோட்டிபிகேஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் ரொம்ப முக்கியம், கம்மிங் சாட்டர்டே தான் இது வந்து. ஸோ 15th ஆஃப் மார்ச் சாட்டர்டே வரைக்கும் தான் இதுக்கு டைம் இருக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அக்ரி ரிலேட்டட் எக்ஸாமுக்குன்னா, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.